வணக்கம் அன்பு சொந்தங்களே. தமிழக வாக்குப்பதிவு சிறப்பாக முடிந்து இப்போ அதிக எண்ணிக்கையிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலை இருக்கின்றார். நாளை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையிலே 4 எம்எல்ஏக்கள் அதிக பெரும்பான்மை காட்டுறதுக்கான எம்எல்ஏக்கள் பத்தல. அதுக்கான பரபரப்பான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மக்களுக்கு இன்னும் பரபரப்பாயிட்டு நிறைய பேர் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அந்த வகையிலும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். பல வாக்குறுதிகளை இப்போ அவர் நிறைவேற்ற வேண்டிய உடனடியான ஒரு வாக்குறுதி என்னென்னா, மகளிர் உரிமைத் தொகை. ஏற்கனவே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது 1000 ரூபாய் மகளிர் தொகை வழங்கினாங்க. அந்த 1000 ரூபா வச்சுட்டு அவங்க 5000 பிரட்டிடுவாங்க. யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் வாங்கிட்டு 1000 ரூபா வரட்டும் தர்றேன், இன்னொரு பொருள் வாங்கிட்டு இந்த 1000 ரூபா தர்றேன், அது ஏதோ உருட்டி பிரட்டி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உடனடியாக பார்த்திங்கன்னா 2500 ரூபா உரிமைத் தொகை கொடுக்குறதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் நாளைக்கு ஆட்சி பொறுப்பேற்றத்தோட முதல் கையெழுத்தாக மாதம் அந்த மகளிர் உரிமைத் தொகை வேறு எது வேணாலும் மெதுவாக செஞ்சுட்டு போகட்டும், இந்த 2500 ரூபா உடனே போட்டுவிட்ருங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த 2500 ரூபா வரதை வச்சு 20,000க்கான ரொட்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா, அதை வச்சு சரி இந்த 2000 ரூபா வருது சொல்லி சில விஷயங்களை பண்ணிக்கலாம். உடனடியாக தமிழக மக்கள் எண்ண ஓட்டம் தான் இது. அனைத்து பெண்களின் எண்ண ஓட்டம் தான். நிறைய பேர் குழு இது மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பணம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக வேலைக்கு போயிட்டு அதில் வர பணத்தை போட்டபடியே இப்போ குழுவெல்லாம் கட்டி முடிச்சிடுவாங்க. ஆகவே நிறையா நாம் கேன்வாஸ் பண்ணியிருக்கோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு. நம்ம ஒரு தொண்டனாக நீங்கள் உடனடியாக அந்த மகளிர் உரிமைத் தொகையை உடனடியாக சாங்ஷன் பண்ணுங்கள். நன்றி.